நண்பர்களே நண்பர்களே வணக்கம். டிக்டாக் நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, இன்னைக்கு ஏதோ பீர் கில்ஸ் காட்டுக்குள்ள எல்லாம் போய் பன்னிக்கறி முதலக்கறி எல்லாம் பிடிச்சி அவன் சாப்பிடு வரான். அவரை பார்க்க வந்திருக்கோம். அவரு என்ன வந்து காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு எல்லாத்தையும் சுத்தி காமிக்கன்னு வந்திருக்காரு. கூட்டிட்டு போவாராமா. நீங்க என்ன சொல்றீங்க? இதுக்கு கமெண்ட் வந்துட்டான்ல ஒசாமா பின்டன் இப்பவே வந்துட்டா. கமெண்ட்ல போட சாவுங்க தலைவரு. நீ சாவுல கிறுக்கு மெண்டல் பயலுலா, கிறுக்கு மெண்டல் பேதியில போவான். நீ சாவு நான் எதுக்கு சாவணும்? நண்பர்களே, இன்னைக்கு எல்லாம் அரபு நாட்டுல இருக்கிற பாலைவனத்துக்கு என்ன பீர் கில்ஸ் கூட்டிட்டு வந்திருக்காரு. பீர் கில்ஸ் அவருதான் வந்து என்ன ஒட்டகத்தை காமிக்கிறேன், பாம்பு பிடிச்சு காமிக்கிறேன், எல்லாத்தையும் சாப்பிடுவோம் அப்படின்னு கூட்டிட்டு வந்திருக்காரு. நான் என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கேன். இங்க பார்த்தா எனக்கு ஒரே பயமா இருக்கு. சுத்தி ஆனந்தம் இல்ல, மணியும் இல்ல, யாரும் இல்லாம இன்னும் புரிய மாட்டேங்குது. பீர் கில்ஸ் எப்ப வருவாருன்னு தெரியல. இப்ப பாட வேண்டிதான் போல தெரியுது. பெரியோனே ரகுமானே, பெரியோனே ரகி. ஹலோ பிபி முத்து, என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க? செத்தப்பையா, நீ என்ன நீதான் பீர் கில்ஸா? ஆமா. மணி எத்தனை ஆச்சு? நீ வாட்டுக்கு வரன்னு சொல்லிட்டு என்ன இத்தனை மணிக்கு? முத்து அவர்களே, கொஞ்சம் இருங்க. இந்த காட்டில், இந்த பாலைவனத்துல வந்து யார் காலடியும் பட்டதில்லை. நீங்க என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க? என்ன பண்ணுவா? என்ன செய்தா? பாட்டு போட்டு ஆடிட்டு இருந்தா. உங்களுக்கு நான் உயிர் பிழைப்பது எப்படி என்பதை காட்டுகிறேன். யோ இல்ல செத்தப்பையில எங்க கொண்டு போய் பிபி முத்து வாங்க வாங்க. பிபி முத்து, என்ன பதட்டமாவே இருக்கிறீங்க? என்னவா செத்தப்பையில என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? என்ன உயிர் பிழைப்பது எப்படின்னு காட்டுறதுதான். அதுக்கு எதுக்கு ஒத்தையா கூட்டிட்டு வந்துரு? ஆனந்தும் இல்ல, மணியும் இல்ல, நான் என்ன பண்ணுவேன்? தனியா போறதானே காட்டுக்குள்ள நம்ம எந்த கூட ஆனந்த மணியும் வந்தா தானே நல்லா இருக்கும். யாரும் வர முடியாது. ஆனந்த மணி இப்ப ஆனந்து வந்துருவான். லெட்டர் போட்டிருக்கேன் அவனுக்கு, வந்துருவான். வரட்டும் பிபி முத்து. அவங்களுக்கு என்ன பாலைவனத்துக்குள்ள எப்படி வெறும் மண்ணா இருக்குது? நீ வாட்டி கூட கூட்டிட்டு வந்துட்டு. ஆமா ஜிபி முத்து, ஏன்னா பாலைவனத்துல மண்ணு மட்டும்தான் இருக்கும். பயலுவலா கிறுக்கு மெண்டல் பயலுவா. அப்போ நீங்க 2 பேரும் போவேனான்னு சொன்னானுங்க. பீர் கில்ஸ் நம்பி நான் வந்தது பெரிய தப்பா போச்சு. இப்படி நீங்க மண்ணுன்னு சொன்னோன்னதான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. எங்க தாத்தா வந்து சொல்லியிருக்காரு, இந்த மண்ணுல வந்து எப்படி வீடு கட்டுவதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறப்பதான் போன வருஷம் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. போன வருஷம் இங்க ஒரு பெரியவர் வந்து உயிர் போயிடுச்சு. அக்கங்கட்ட கோயா. ஆனந்தும் மணியும் சேர்ந்து பண்ற பாடு இருக்கு. என்ன பிபி முத்திய பதட்டப்படுறீங்க? நான் அதுக்குதான் உயிர் பிழைப்பதை எப்படி காட்டுறதுக்குதான் உங்களை கூட்டிட்டு காட்டி போலாம். வாங்க பிபி முத்து. செத்த பையில எனக்கு பசிக்குது. என்ன செய்வான்? இங்க துபாய் வந்திறங்கினதுக்கு இது இல்ல, ஒரே பசியா இருக்குது. பிபி முத்து அவர்களே, இது வந்து பாலைவனம். இங்க எதுவும் நம்ம கடையில எது இருக்காது. நம்மளுக்கு தேடிதான், நம்ம தான் தேடி போய் உணவை நம்ம தான் கண்டுபிடிச்சு சாப்பிடணும். இதான் இங்க பாருங்க பள்ளி இருக்கிறது. இதுதான் புரோட்டீன் அதிகமான பள்ளி. இததான் நம்ம சாப்பிடணும். இங்க இதத்தான் சொல்லுவாங்களா? வீட்டுல இருக்கவே செவத்துல இருக்க அந்த பள்ளி தானே இது? அந்த பள்ளி இல்ல, இது வந்து மரப்பள்ளி. மரப்பள்ளினா இது பாலைவனத்துல மட்டும்தான் இருக்கும். இது எங்க ஊர்ல எல்லாம் இருக்கு. இது மரத்துல தானே இருக்கும். பாலைவனம் மண்ணுல சுத்தி தெரியுது. ஆமா, இந்த பள்ளி இங்க இருந்தா இங்க தண்ணி பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம் நம்ம. ஆமா சரி. இந்த பள்ளி எப்படி சாப்பிடுறது உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். இதை பிரித்து தலையை மட்டும் பிரிச்சு தூக்கி போட்டணும். தலையில எதுவும் இல்லை. வாழை இதுல எல்லாம் புரோட்டீன் அதிகமா இருக்குது. எனக்கு டேஸ்ட் பாத்தீங்கன்னா லப்பர் சாப்பிட்ட மாதிரி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் உடம்புடி எங்க ஊரு. அங்க எல்லாரும் தமிழ்நாட்டுல இருந்து எல்லா பேரும் இங்க ஆனந்துக்கும் மணிக்கும் எனக்கும் சேர்த்து லெட்டர் போடுவாங்க. இதுதான் பொழப்பு. இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஆமா, நான் ஆக்கங்கிட்ட போவேன். வா பிபி முத்து அவர்களே. நாம செத்த வேலை. இப்ப நான் லெட்டர் படிக்கணும். எனக்கு அர்ஜென்டா ஆனந்த மணிக்கு லெட்டர் அனுப்பணும். நானு லெட்டரா? லெட்டர். ஆமா, அது ஆனந்து பிளைட் போட்டு கொண்டு வந்திருக்கானாமா, வந்துட்டு இருக்கானாமா. நான் உட்கார்றேன், ஒரு இடத்துல உட்கார்றேன். சொல்லுங்க பிபி முத்து, இது யாரு? இதுதான் நம்ம பையன் ஆனந்து வந்துருக்கான். தூத்துக்குடி இருந்த பிளைட் ஏறி வந்திருக்கான். தம்பி? தம்பிதான். ஆனந்து மணி 2 பேரும். மணி ஊர்லயே இருக்கான். ஆனந்த் இது. ஓகே ஓகே. என்ன கையில தம்பி, என்ன கையில லெட்டர் கொண்டு? எல்லாம் எங்க ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் லெட்டர் நமக்காக போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன லெட்டரு? என்ன படி? என்ன எழுதிருக்காங்க? ஒசாமா பின் லாடன் வந்துட்டான்.
பையன் எடுத்தனி டயலாக் போட்டுட்டான். ஒசாமா பின் இவனுக்கு பொழப்பே இல்ல. போல யாரு இவங்க உங்களோட சொந்தக்காரங்களா? எவன்ல தெரியவா ஒசாமா பின் பேப்பர் ஐடி பையன், பேப்பர் ஐடி அட்ரஸ் எல்லாம் அப்படி கிடைக்கிறது அவங்களுக்கு? எப்படியோ உடன்குடியோட முக்கு தெருன்னு சொல்லி எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. லெட்டரா போட்டு அனுப்புறாங்க. உடன்குடின்னு சொன்னோன்னதான் எனக்கு கேள்விப்பட்டேன். உடன்குடி பெருவோட வீடியோக்கு கீழே போட்டிருந்தாங்க, உடன்குடி 4 பேர்த்திட்ட வாங்கி குடின்னு போட்டிருந்தாங்க. அதோட மீனிங் என்ன தலைவரே? காலையிலேயே எனக்கு கூட்டிட்டு வந்தீங்க, ஒரே டென்ஷன் பண்ணிட்டு கிடக்கா இந்த ஆனந்து. இந்த பையல சொல்லி சொல்ல ஆனந்து, என்னால முடியல. இங்க காட்டுக்குள்ள நான் மாட்டுக்கு தனியா என்ன கூட்டிட்டு வந்துட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப டென்ஷன் ஆகாது. இந்த பாலைவனத்துல ரொம்ப டென்ஷன் ஆனா ஹீட் ஸ்ட்ரோக் வந்துரும். என்னவா சொல்லுவேன் ஆனந்து, இவன் செத்த பயல. எனக்கு ஒரே முடி வர மாட்டேங்குது. அடுத்த படி தலைவர், நீங்க நலமா? உங்கள் மணி நலமா? மணி நல்லா இருக்கான். தமிழ்நாட்டுல மணி நல்லா இருக்கான். எந்த மணியை கேக்குற அப்படி? எந்த மணியை சொல்லுதான் நினைக்க. என் தம்பி மணி தமிழ்நாட்டுல இருக்கால, அவன் ஆனந்த பையன். 2 தம்பிங்களா உங்களுக்கு? ஆமாவா, என்ன செத்த பயல. எனக்கு டென்ஷன் பண்றதுனே தொழில் பண்றேன்னு சொல்லி போட்டிருந்தது ஒரு கமெண்ட்ல கூடி. அது உண்மையா? ஆனந்தி என்னதான் என்ன சொல்லுதா? இப்ப எனக்கு கூட்டிட்டு வந்து இப்ப எனக்கு என்ன பண்ணணுங்கிற? இல்ல நிறைய ரிவ்யூல பாத்தீங்கன்னா உங்க தம்பியோட தான் நிறைய போடுறீங்க. ஆனா அவங்க தம்பிக்கு தான் நிறைய தெரிஞ்சிருக்கும் போல. எனக்கு கூட 2 தம்பி இருக்காங்க. ஒண்ணு ஆனந்தன்னு மணி ஒண்ணு, 2 பேரை தவிர்த்து வேற யாரு தம்பி இருக்கா? ஓ அப்படியா? சரி நீங்க படிங்க தம்பி. வேற நான் எழுதின லெட்டரே நீ ஒரு மேட்ரு. என்ன என்ன மேட்ரு? ஓ தலைவரே, இதுதான் உங்களோட தொழிலா? கிறுக்கு மென்டல் பயலுகளா, அவனுங்கதான் அங்க இருந்து படுத்துறானா, நீயும் இங்க வந்து படுத்திட்டு இருக்கிய. ஆனந்து அடுத்த லெட்டர் படிவ. அடுத்த லெட்டர் எனக்கு படிக்க தெரியாது. கிறுக்கு பயவுல எத்தனாவது படிச்சிருக்க நீ? நான் படிக்கிறேன் லெட்டர். தலைவரே நீங்கள் நலமா? ஆனந்தி இது என்னது? இது உங்கள் கைரேகை. கிறுக்கு பயலுலா பாருங்க, நல்லா இருக்கு பாருங்க. இங்க வீடியோ பாருங்க பாருங்க. என்ன ஒண்ணுமே இல்ல. அறிவு கெட்ட சத்த மூதி. எனக்கு காலையிலேயே கடுப்பேத்துறானுங்க. தலைவரே உங்கள் முன்னேற்ற கழகம். என்ன தலைவரே கழகம்லாம் இருக்குது? நீங்க கட்சி என்னாச்சும் வச்சிருக்கீங்களா? செத்த பயிலே அவனுங்களே ஆரம்பிச்சு அவனுங்களே உறுப்பினரா கிடக்கானுங்க. தலைவரே உங்கள் முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் இணைய ஆர்வமாக உள்ளோம். நீங்கள் மட்டும் கட்சி ஆரம்பித்தால் தமிழ்நாட்டில் நீங்கள் தான் முதலமைச்சர் ஆவீர். என்ன எழுதி இருக்காங்க? ஆவீர்களா? அடக்கிருக்கு பயலுகளா. இப்பவே பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க. அவங்களே நல்லா தானே பண்ணிட்டு இருக்காங்க. நான் எதுக்கு? எனக்கு என்ன தெரியும்? அடக்கிருக்கு மென்டல் பயலுகளா. தலைவரே, நான் வந்து துபாயில இருந்து இறங்கணும்னு உங்களுக்கு ஒரு ரசிகர் வந்து சொன்னாரு. நீங்க பிபி மூச்சு கூட போறீங்க எனக்கு தெரியுமா? தெரியல. அவங்க வந்து சொன்னாங்க இந்த ஒரு பார்சல் கொடுத்துருங்க எங்க தலைவர்கிட்டன்னு சொன்னாங்க. என்ன பார்சல்? நான் அப்படியே எடுத்து பார்த்தேன். ஏதோ கேன் வச்சிருந்தாங்க. என்னது இது? இல்ல மணி இது என்னன்னு பாரு. என்ன தலைவர் இது? பழுவல காலையிலேயே பேதி எடுக்க அவனுக்கு பேண்டு மூத்திரம் எது கொடுத்திருக்காங்க யாரு? அது ஒருத்தர் கொடுங்க தலைவர். உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும். இந்த பாலைவனத்துல தண்ணி கிடைக்காது நம்மளுக்கு. இதுதான் நீங்க குடிச்சு உயிர் வாழ முடியும். பேதி எடுக்காம நீ எல்லாம் எப்படிதான் வாழுதா? இதுல வேற பெரிய பெரிய ஆளுகளை கூட்டிட்டு போய் காட்டை சுத்தி காமிச்சு தெரியுமா? செத்த பயல எனக்கு கிளம்பணுவேன். என்ன ஆனந்த கிளம்பலாமா? நம்மளுக்கு தெரியல இதோட அருமை என்னன்னு. உங்க ரசிகருக்கு தெரிஞ்சிருக்குது. எடுத்தானா இங்க பாட்டுக்கு வந்துட்டு ஒரு பெரியவனே ரகுமானேன்னு பாடிட்டு போயிடலான்னு வந்தா நீயே ஒரு ஆனந்த் எல்லாம் சேர்ந்து என்ன உங்களுக்கு வந்து வேற ஆனந்தே வா நம்ம